அப்போ எதிர்காலத்தில் விவசாயத்தோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா எதிர்கால விவசாயத்தை பற்றி நான் சொல்கிறேன். எல்லா குறு சிறு விவசாயிகளும் காணாமல் போயிடுவாங்க. இந்த இந்தியாவில் காணாமல் போயிடுவாங்க, அப்படின்னு செத்து போயிடுவாங்க. உண்மையிலேயே எப்படி நடக்கும் அப்படின்னா 1000 ஏக்கர் 2000 ஏக்கரில் நிறைய மிஷினரிஸை வச்சு விவசாயம் நடக்க போகுது. இந்த காணொலி இன்னொரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வலைதளங்களில் இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள், எவனோ ஒருத்தன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கான்ப்பா அப்படின்னு தோணும் உங்களுக்கு. 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் சிறு குறு விவசாயிகள் செத்து போயிடுவாங்க அல்லது காணாமல் போயிடுவாங்க. அதற்கு பிறகு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் ஒருத்தர்கிட்ட இருக்கும். மிஷினரிஸ் தான் வேலை பார்க்கும். மிஷின் தான், எல்லாமே மிஷின் தான் வேலை பார்க்கும். எல்லா உணவுகளையும் இயந்திரங்கள் தான் உற்பத்தி செய்ய போகுது. மனிதர்களுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் ஆயிடும். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு பாருங்க, எந்த மனிதர்களாலையும் வேலை செய்ய முடியாது. ஏன்னா நாம இயற்கையை அழிச்சிட்டோம். வெயில் மனிதர்கள் வேலை செய்ய முடியாத அளவுக்கு வெயில் போடுது. அப்போ எப்படி சிறு குறு விவசாயிகள்லாம் இந்த வெயிலில் வேலை செய்ய போகிறாங்க? இதுக்கப்புறம் இன்னும் வருடங்கள் போக போக வெயில் ஏன்னா அரபு நாடுகளில் போடுற மாதிரி இருக்கும். ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த நிலைமைக்கு நாடு தள்ளப்படும். இயற்கை வளங்கள், மழை, ஆறு, மணல் எல்லாம் நாசமாயிடும். இயற்கை நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும். அப்போ இயந்திரங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு நாம் வீட்டுக்குள்ளே ஏசி போட்டு ஒரு இயந்திரமாக இருக்க போகிறோம். அந்த மாதிரியான இயந்திர வாழ்க்கையெல்லாம் நாம் அனுபவிக்க மாட்டோம். நமது எதிர்கால சந்ததியினர் அனுபவிக்கும்.